எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னா, நான் போற கம்ப்யூட்டர் கிளாஸ்ல நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகேவா? திருநாள் வந்தாலே மகிழ்ச்சி தான். அதுவும் பொங்கல் திருநாள்னா நம்ம உழவர் திருநாள், அறுவடை திருநாள். இதில் எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடியது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. நாங்களும் அப்படி தான். இதில் கம்ப்யூட்டர் கிளாஸ் மட்டும் கிடையாது, ஆரி ஒர்க் கிளாஸ், தையல் கிளாஸ், டைப் படிக்கிற பிள்ளைங்க, ஷார்ட் ஹேண்ட் படிக்கிற பிள்ளைங்க, இப்படி நிறைய பிள்ளைங்க சேர்ந்து கொண்டாடும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லா பிள்ளைங்களுமே நானுமே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்து அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? நானும் பானையில் பொங்கல் வைப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க நிறைய பேர் இருந்ததுனால பெரிய அண்டா கொண்டு வந்து வச்சாங்க. அது நடக்குதுமே ஒரு ஆடிட்டோரியத்தில் தான் நடக்குது. இது ஒரு சேரிட்டி மூலமாக தான் நடந்துட்டுருக்கு. சேர்மேன் அவங்க விளக்கு கொளுத்திட்டு அப்படியே அடுப்பையும் பற்ற வச்சுட்டாங்க. பிள்ளைங்கெல்லாம் அழகாக பட்டு புடவை கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு சூப்பராக வந்தாங்க. மேக்ஸிமம் அங்கே படிக்க பிள்ளைங்கள் மேரிடான பிள்ளைங்க தான். அவங்க அவங்க பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கு அந்த இடம் திருவிழா மாதிரி களை கட்டிட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாரும் தீ போட சொன்னாங்க. நம்ம பங்குக்கு நம்மளும் போய் தீ போட்டாச்சு. வந்திருந்த பிள்ளைங்கெல்லாம் நீச்சை நான்ச்சைன்னு நினைக்காம எல்லா பிள்ளைங்களும் ஷேர் பண்ணி எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கல் பொங்கி வெளியே வரேன்னு நினச்சா, ஆனால் வெளியே வரல. அவங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன். நாங்களும் அதில் ஏமாந்துட்டோம். சரி, நல்லா தான் இருந்தது. என்னாலும் இனி பொங்கி வராதுன்னு சொல்லிட்டு அரிசி பருப்பெல்லாம் போட தொடங்கிட்டாங்க.
கோலம் எல்லாம் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அந்த பெரிய சட்டத்தை வாங்கிட்டு நம்மளும் போய் கிண்ட தொடங்கியாச்சு. ஆனால் அதை வந்து ரொம்ப அசைக்கவே முடியல, நல்லா வெயிட்டாக இருந்தது. பெரிய சட்டம் இனி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சின்ன சட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. சர்க்கரையை வந்து முழுசா போடாம பாகு காய்ச்சி தான் ஊத்திருந்தாங்க. லாஸ்ட்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. எல்லாரும் சேர்ந்த பொங்கலை ஒரே கிண்டலோட கிண்டல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பானை வடிய வடிய பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு. பொங்கல் ரெடி ஆயாச்சு. இனி எல்லாருக்கும் கரும்பெல்லாம் கட் பண்ணி சாப்பிட கொடுக்க வேண்டியதான். பிள்ளைங்கள பார்த்தீங்களா, கல்யாண வீட்டில் இருக்க மாதிரி சூப்பராக அமர்ந்துருக்காங்க. பார்க்கவே அழகா இருந்தது. பொங்கல், அப்புறம் வந்து வடை வாங்கியிருந்தாங்க, அப்புறம் வந்து கரும்பு. சூப்பராக இருந்த பொங்கல். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.
இன்னுமே நிறைய பிள்ளைங்க உண்டு. நிறைய பிள்ளைங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் வரல இன்னைக்கு. அவ்வளோதாங்க, பொங்கல் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எல்லார் கூடயும் ஹாப்பியாக கொண்டாடியாச்சு. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனி அடுத்த வீடியோவில் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.